யார் இந்த ஐயா வைகுண்டர் ஃபாதர்? ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்த, மத சீர்திருத்த, அரசியல் கழக நம்பூதிரிகளினுடைய மேற்பார்வையில் கட்டமைக்கப்பட்ட சதுர்வர்ணம். நீங்க பார்ப்பனியம்னே அதுக்குள்ள கொண்டு வர முடியாது. பார்ப்பனியத்திற்கு கீழ் இருக்கிற பார்ப்பனியத்தை விட மோசமான பார்ப்பனியம். தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தவன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து தான் எல்லாத்தையும் நாசமாக்கலான்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி இருந்த நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா Q&Q Pharmacy. Quality healthcare at affordable price. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த வரலாறு அறிவோம் தொடர் வரலாற்றில் தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஆளுமைகளை நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். அந்த வரிசையில் ஐயா வைகுண்டர் அவரை பற்றி நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக அதை பற்றி பேசுவதற்கு சரியான நபர் நம்முடைய அருட்தந்தை ஜெகத்கேஸ்வர் அவர்கள் தான். வாருங்கள் நேர்களே, நம்ம ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஐயா வைகுண்டர் அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் முதல்ல வர்றது உங்களுடைய காணொலி தான். யார் இந்த ஐயா வைகுண்டர் ஃபாதர்? முதலில் ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு மனிதகுலம், தமிழ் சமூகம் தந்திருக்க வேண்டிய உயரிடத்தை இன்னும் தரவில்லை என்பது எனது முதல் ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பாக தமிழ் சமூகத்தின் மீது. காரணம் உங்களுக்கே தெரியும், தந்தை பெரியார் அவர்கள் மீது சேறுபூசி வீச வருகின்றவர்களை எப்படி இங்கு லட்சக்கணக்கான தொண்டர்களும் தலைவர்களும் எதிர்கொள்கிறார்கள், நானும் எதிர்கொள்கின்றேன். தந்தை பெரியாரை விட தந்தை பெரியார் இயங்கிய காலத்திலாவது இயங்குவதற்கான ஒரு சுதந்திர வெளி என்பது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர வெளி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்த, மத சீர்திருத்த, அரசியல் கழக ஆன்மீக ஆளுமையாக பிறந்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள். இன்று மார்ச் 5 ஐயா வைகுண்டரனுடைய ஒரு அவதார தினமாக இன்று சிறப்பிக்கப்படுகிறது. அவருடைய மறு அவதார தினம் இன்று என்று எடுத்துக்கொள்ளலாம். பல லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லுவார்கள் உண்டு. 2 வகையான லெஜண்ட்ஸ் உண்டு. அதில் ஒன்று, அவர் உடல் நோயிட்டிருந்த போது நீங்கா பிணி, அந்த பிணி நீக்க திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலுக்கு செல்கிற அந்த நிகழ்வு, கடலுக்குள் காணாமல் போவது, காணாமல் போனவர் அவர் மீண்டும் வருவது, ஒரு மறு அவதாரமாக வருவது. ஆனால் அதற்கு முன்னால் உள்ள அந்த ஒரு சிறு நிகழ்வு, ஒரு சிறு அவருடைய பெயர், அவருக்கு பெற்றோர்கள் வைக்க வேண்டும் என்று விரும்பிய பெயர் முடிசூடும் பெருமாள் என்பதுதான் அவருக்கு வைக்க விரும்பிய. ஆனால் ஒரு பெயர் சூட்டுகிற பெற்ற பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிற உரிமை கூட சில பெரும்பான்மை சமூகத்தவர்களுக்கு இருக்கவில்லை. பெயரில் கூட, அதாவது அந்த பெயரிலேயே அவர்கள் நீங்கள் கருப்பன், முண்டன், அப்படி நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சாதிய கொடுமை நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் முத்துக்குட்டி என்று அவருக்கு பெயரிடும்படி வைக்கப்படுகிறார். அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனால் நான் தமிழ் சமூகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தேன் அல்லவா. நீங்கள் வள்ளலார் சுவாமிகள் 1823ஆம் ஆண்டு பிறக்கிறார். ஆனால் அது வள்ளலார் சுவாமிகள் என்பது இங்கு வடக்கு மண்டலம், சோழ மண்டலம் அல்லது பல்லவர் இவர்களெல்லாம் இணைந்த ஒரு மண்டலமாக வந்து விடுகிறது. ஆனால் சனாதனத்தினுடைய கொடுங்கோன்மை உச்சம் தொட்ட நிலப்பரப்பு என்றால் திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்வார். திருவிதாங்கூர் நிலப்பரப்பு நம்பூதிரிகளினுடைய மேற்பார்வையில் கட்டமைக்கப்பட்ட சதுர்வர்ணம். சதுர்வர்ணத்தை சொன்னேன்னா ஆளுநர் கூட போய் இவர் தான் சனாதனத்தை காத்தவர், மீட்டவர்னு 21ஆம் நூற்றாண்டினுடைய கொடுமையான ஜோக் என்றால் ஆளுநர் RN ரவி செய்கிற அவரும் அந்த RSS கும்பலும் செய்கிற அட்டகாசம் இருக்குல்ல, அவர் அதுக்கு பின்னாடி வரேன் நான். ஐ வில் கம் பேக் டு இட். அப்போது வள்ளலார் சுவாமிகளை நீங்கள் 1823 அவர் பிறக்கிறார்.
நீங்கள் திருவிதாங்கூர் நிலப்பரப்பினுடைய மிக முக்கிய மக்கள் சமூகம் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நம்பூதிரி, நாயர், சத்திரியா, நம்பூதிரி, அந்த வகைரா என்பது ஒரு உயர்தட்டு வர்க்கம். அதற்கு பின்னால் பெருவாரியான மக்கள் என்கின்றவர்கள் ஈழவ சமூகத்தவர்கள், நாடார் சமூகத்தவர்கள், தலித் மக்கள், அதில் புலையர், சாம்பவர் உள்ளிட்ட பறையரும் ஒரு தொகுப்பினரெல்லாம் வருவாங்க. கடலோர மக்கள், மீனவ மக்கள் அடிப்படையில் கடல் சார்ந்த தொல்குடிகளாக இருந்ததாலும் இந்த சத்திரியா போர்க்குணம் கொண்ட இவர்கள் கடல் ஆளுமை அவர்களுக்கு இல்லாதிருந்த காரணத்தினாலும் இந்த அடக்குமுறைகளின் கொடுமைகள் அவர்கள் மீது முற்றாக, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த நிலப்பரப்பை தற்காத்து கொள்கிற கடல் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வரலாற்றை பார்க்கிறப்போ. அப்போ ஈழவ சமூகத்திலிருந்து 1856ஆம் ஆண்டு பிறக்கிறார் நாராயணகுரு சுவாமிகள். இன்று வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சிக்கு அமைக்க முடிகிறது என்றால் அது நாராயணகுரு சுவாமிகள் செய்த வேலை தான். அதனால தான் சமகாலத்தை, அதாவது கடந்த காலங்களை துண்டறுத்து விட்டு நீங்கள் சமகாலத்தை படிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. சமகால கேரள அதிகார அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு ஈழவ சமூக மக்கள் எப்படி இவ்வளவு உயர்ந்து வந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நாராயணகுரு அவர்களை பார்க்க வேண்டும். அவர் பிறந்தது 1856ஆம் ஆண்டு. ஆனால் இன்றும் கேரள சமூகத்தில் தங்கள் இடத்தை அடையாமல் இருக்கிற தலித் சமூக மக்கள், அவர்களுக்கென்று 1863ஆம் ஆண்டு ஐயன்காளி என்கின்ற ஒரு பேராளுமை பிறக்கிறார். ஐயன்காளி அவர்களும் சமூக சீர்திருத்த, மத சீர்திருத்த ஒரு பேராளுமையாக வருகிறார். எதுக்கு நான் இங்கே சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் அவர்கள் 1809ஆம் ஆண்டு பிறக்கிறார். அப்போது இதை நீங்கள் அந்த தொடர்ச்சியாக பார்க்கணும். இந்த தொடர் நிகழ்வாக பார்க்கிற போது 1809 ஐயா வைகுண்டர் அவர்கள் பிறக்கிறார்கள். 1823 வள்ளலார் சுவாமிகள் பிறக்கிறார்கள். 1856 நாராயணகுரு சாமிகள் பிறக்கிறார்கள். 1863 ஐயன்காளி சாம்பவர் குலத்தில், அதாவது தலித் சமூகத்தில் பிறக்கிறார். ஒரு நூற்றாண்டில் ஒரு பெரும் சமூக சமய கலக இயக்கம் நடந்திருக்கிறது. இது மிக மிக முக்கியமானது. நடந்திருக்க வேண்டிய தேவை என்ன என்கின்ற கேள்விக்கு வருவதற்கு முன்னால் இவர்கள் அத்தனை பேருக்கும், வள்ளலார் சுவாமிகளுக்கும் நாராயணகுரு சுவாமிகளுக்கும் ஐயன்காளி அவர்களுக்கும் முன்னோடியாக ஐயா வைகுண்டர் இருந்திருக்கிறார். இது மிக முக்கியமானது. அப்போ தமிழ் சமூகம், தமிழக அரசு கூட எவ்வளவு அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் இல்லையா? இன்னும் அவரை ஒரு குட்டி ஏதோ ஒரு ஜாதிக்கான ஒரு ஆளுமையாகத்தான் அவரை பார்க்கிறோமே தவிர, தமிழ் சமூகத்தையே புரட்டி போட்ட அல்லது தென்னிந்திய சமூகங்களினுடைய சமூக அரசியல் பயண வழிகளை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் மகத்தான ஆளுமை ஐயா வைகுண்டர் என்கின்ற கதையாடலை நிலைநிறுத்துகிற முயற்சியை ஐயா வழியை சார்ந்தவர்களும் செய்யவில்லை. அவர்கள் செய்யவில்லை என்றால் தமிழ் சமூகம், இலக்கியவாதிகள், சிந்தனையாளர்கள், ஊடகங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஐயா வைகுண்டருக்கான பெரும் விழா அரசே சென்னையில் நடத்த வேண்டும், தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை ஏதோ அந்த கோயில்களுக்கு செய்வது அல்ல, அந்த வேலை தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலையாகவும் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட தந்தை பெரியாருக்கு எந்த அளவுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட 100 மடங்கு முக்கியத்துவத்தை ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு நாம் இன்று தர வேண்டும். காரணம், மீண்டும் சொல்கிறேன், ஐயா வைகுண்டர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த சமய சமூக அரசியல் கலகம்தான், கலகத்திற்கான கால்கோள் விழா என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கலகம்தான் நீங்கள் வள்ளலார் சுவாமிகள் மீது அவர் என்ன தாக்கம் என்பதை நான் சொல்ல முடியவில்லை. காரணம், அது ஒரு சேர நாடும் பாண்டிய நாடும் கலந்த, சில நேரங்களில் சோழ நாடு சென்று வந்த ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு. ஆனால் உறுதியாக நாராயணகுரு சுவாமிகள், ஐயன்காளி இவர்களினுடைய எழுச்சியில், வளர்ச்சியில் ஐயா வைகுண்டரனுடைய சிந்தனைகளின் அல்லது அவருடைய கலகத்தின் தாக்கங்கள் மறுக்க முடியாது. இதெல்லாம் இந்த 1800களில் நடந்திருக்கிறது. ஏன் இந்த 1800களில் நிகழ்ந்தது?
என்பதை நீங்கள் பார்க்கின்ற போதுதான் நான் அடிக்கடி சொல்வதைப் போல there is no text without a context. சூழமைவுதான் ஒரு சமூக மாற்ற இயக்கத்தை அல்லது கலகக்காரர்களுக்கான தேவையை உருவாக்குகிறது. இன்று நான் என்ன கலகக்காரனாக பிறந்து வந்தேன். இன்று உயிரை கூடவோ அல்லது வரக்கூடிய அத்தனை சங்கடங்களை எதிர்கொண்டு இந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த காலச்சூழலில் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இப்போ நான் பயணப்படுகின்ற பொழுது பலர் என் கரம் பற்றுகிறார்கள் என்றால் காரணம் என்னை பாராட்டுவதற்காக அல்ல, தங்கள் உள்ளத்திற்குள் கிடக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் மட்டும்தான் கரம் பற்றுகிறார்கள். தொடர்ந்து செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்தி உற்சாகம் தருகிறார்கள். ஆக ஏன் இந்த 18ஆம் நூற்றாண்டு மீண்டும் இந்த ஆண்டை நான் நூற்றாண்டை வலியுறுத்துகிறேன். 1809 ஐயா வைகுண்டர், 1823 வள்ளலார் சாமி, அவரும் உள்ளுக்குள் பெரும் கலகம் செய்த ஆளுமை. உங்களுக்கு தெரியாததல்ல, மதத்தையே ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு வள்ளலார் சுவாமிகள். நாராயண சுவாமிகள் 1856, ஐயன்காளி 63. அப்போ இதை நீங்கள் பின்னோக்கி சென்று பார்க்க, இந்த அடிப்படையில் இந்த கலகம் என்பது சதுர்வர்ணம் கொண்டு வந்த ஒரு கொடும் சமூக, சதுர்வர்ணம் என்றால் சனாதனம் தான் இல்லையா, சனாதனம் சதுர்வர்ணம், சனாதனம் கொண்டு வந்த கொடுமைகளுக்கு எதிராக பிறந்த சமூக மாற்ற இயக்கங்கள் தான் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். என்னென்ன கொடுமைகள் ஃபாதர் நடந்து? கொடுமைகளுக்கு முன்னாடி நான் அந்த தொடர்ச்சியை சொல்றேன். நீங்க சங்கம் பீரியட் தான், நம்முடைய சங்கம் என்பதுதான் உயர்ந்த ஒரு சமூகத்தை கனவாக கண்ட ஒரு காலகட்டம். அது ஒரு நெடும் காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏர்லி ரொமான்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அந்த ஏர்லி ரொமான்டிசிசம் தான் அந்த காலகட்டம். அந்த காலகட்டம் ஒரு முதிர்ச்சி அடைகின்ற ஒரு நிலைதான் வள்ளுவம் நின்ற ஒரு காலமாக இருக்கக்கூடும். என்னால் இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான வரலாறு தமிழர்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வள்ளுவத்தை பார்க்கிற போது அது இந்த ஏர்லி ரொமான்டிசிசம், நீண்ட சங்க காலத்தினுடைய சிந்தனை தெரிப்புகள், முயற்சிகள், அவற்றினுடைய ஒரு திரட்சியாகத்தான் வள்ளுவத்தை பார்க்க முடிகிறது. வள்ளுவத்திலிருந்து தான் தூய சிவனியம் என்கின்ற மத வடிவம் பிறந்திருக்க வேண்டும், அல்லது சிந்தனை வடிவம் பிறந்திருக்க வேண்டும், அன்பென்னும் பெருங்கருணை என்கின்ற அடிப்படை. இந்த சிந்தனை போக்கை இடைமறிப்பது தான் சதுர்வர்ண கோட்பாடு, சனாதன கோட்பாடு. 4 வர்ணம்னு கொண்டு வராங்கல்ல, 4 வர்ணம்னு கொண்டு வந்து சமூகத்தை சாதியாக பிரித்து, அதிலும் தலித் சமூக மக்களுக்கு இறை இடமே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய, இன்னைக்கு குறிப்பாக சில சமூகங்களில் இந்த சதுர்வர்ணத்துக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு நம்ம போகிற கூட்டங்கள் கூட பாரத் மாதாக்கு ஜெயின் ஒரு கூட்டம் வரும் இல்லைங்களா, அதை பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வரலாற்று ரீதியாக இன்று வரைக்கும் எழுந்துவிட முடியாமல் அந்த மக்களை விளிம்புநிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சதுர்வர்ணத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தை சீர்குலைத்த நிகழ்வு பெரும்பாலும் 2, 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி 4, 5, 6ஆம் நூற்றாண்டுகளில் அது கொஞ்சம் நிறுவனமயப்பட்டிருக்க வேண்டும், இங்கு வேரோடி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் அத்தாரிட்டேட்டிவ் ஹிஸ்டரி என்பது நமக்கு இல்லை, ஆனால் அது நடந்திருக்குது. எப்படி சங்கத்தில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன இந்த சமூகம், எப்படி யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்று சொன்ன இந்த சமூகம், இப்படி சாதியம் என்கின்ற இந்த நிறுவனத்தை ஏற்றுக்கொள்கின்ற இடத்திற்கு வந்து நின்றது என்பதை பார்க்கின்ற போது இதுதான் நடந்திருக்க வேண்டும். 3, 4, 5, 6 இந்த நூற்றாண்டுகளில் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சழக்குகள் என்று ஒரு குப்பைகளை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தின் மீது கொட்டி அவர்களை சிதைத்த ஒரு காலகட்டம் இந்த சதுர்வர்ணத்தினுடைய அப்போ அதை எதிர்த்துத்தான் அந்த காலகட்டத்தில் இன்னொரு புறம் பௌத்தமும் ஜைனமும் கலக குரல்களாக எழுகின்றன. இந்த சதுர்வர்ண முறைக்கு எதிராக வடக்கில் பௌத்தம், சமணம் வருகின்ற போது அந்த பௌத்தம் சமணம் தென்னகத்திலும் வருகிறது. தென்னகத்திலும் அது ஒரு எழுச்சி பெறுகிறது. இதனுடைய புரிதலை தவிர நான் இதில் மிக மிக ஆழமாக சென்று அறிந்து ஆய்வுகள் இன்னும் நிறைய செய்ய வேண்டும். அப்பதான் பக்தி இயக்கம் இந்த நிலத்திலிருந்து பிறக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும்
ஊர் ஊராக சென்று எ பர்சனல் காட், இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் முற்றாக நிராகரிக்கிற எ பர்சனல் காட், தனிப்பட்ட ஒரு இறை. அந்த இறைக்கு உங்கள் தனிப்பட்ட இறைவனோடு நீங்கள் உறவு கொள்ளவோ அவரோடு நீங்கள் உரையாடவோ இடையில் எந்த சனாதனியும் அல்லது பூஜாரியும் அவசியம் இல்லை என்கின்ற இறைவனிடம் நேரடியாக அந்த சரணடைதல் என்பது, அருள் என்கின்ற கோட்பாடு, முக்தி என்கின்ற கோட்பாடு, இவற்றையெல்லாம் அழகாக கொண்டு வந்து சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்து அதையும் தமிழுக்குள் கொண்டு வந்து இந்த தமிழை காப்பாற்றியதே ஒரு வகையில் இந்த இல்லைன்னா முழுசா சமஸ்கிருதமாக போயிருக்கும். பக்தி இயக்கம் நிகழவில்லை என்றான். நான் அந்த 7லிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும், அவங்க மட்டும் இல்லை, இன்னும் அவங்கள மாதிரி நிறைய இருந்திருப்பாங்க. சித்தர்கள், இதில் சித்தர்களை அவங்க உள்ளே கொண்டு வரல, ஏன்னா அவங்க கலகக்குரலாக இருந்தார்கள், அதனால் இதுக்குள்ளே கொண்டு வரல. அவங்களையும் கொண்டு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த காலகட்டம் தமிழ் பாதுகாக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த 12ஆம் நூற்றாண்டில் மீண்டும் அரசுகளினுடைய எழுச்சியும் நிலை பெறுதலும், எந்த சமூகங்கள் பக்தி இயக்கங்களில் முன்னின்றனவோ அந்த சமூகங்கள் நிலவுடைமை சமூகங்களாக மாறி மீண்டும் சதுர்வண்ணத்திற்கு அவர்கள், ஏன்னா சதுர்வண்ணம் அவங்களுக்கு வசதியாகுது. யார் நிலவுடைமை சமூகமாக மாறுகிறார்களோ, ஒரு தொகுப்பு மக்கள் இறை அடிப்படையே இல்லாதவர்கள், அவர்களை நீங்கள் விலங்கு போல வேலைக்கு பயன்படுத்தலாம். வேலைகளுக்கு என்றால் எந்த கூலியும் இல்லாமல் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணி அவங்கள நீங்கள் சாமானிய வாழ்வில் செய்ய விரும்பாத அத்தனை வேலைகளையும் செய்ய வைக்கலாம் என்ற ஒரு கூட்டம் கிடைக்கின்ற போது அதை இவங்க எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. இதுதான் சதுர்வண்ணத்தினுடைய மிகப்பெரிய சதி. சதி இல்லாமல் ஒரு விஷ கொடுக்குன்னு வச்சுங்களேன். எத்தனை ஆண்டு காலம், இனி அதை சொல்ல போனாலே நமக்கு ரத்தம் கொதிக்க. இன்னைக்கு இந்த பூசி மொழி, இந்த ரிவிஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஐயோ இல்லை, அது ரொம்ப புனிதமான ஒரு இது, அது இடையில யாரும் கெடுத்து விட்டாங்க பொய்யால நமக்கு வர ஆத்திரம் அப்படி வரும். நீங்கள் இவ்வளவு அட்டகாசமும் பண்ணிட்டு சரி அதை விடுங்க. அப்போது இந்த 12லிருந்து பக்தி இயக்கமும் ஒரு நிலையில் அந்த பக்தி இயக்கத்தை எடுத்து சென்ற சமூகங்கள் சதுர்வர்ணத்தோடு சமரசம் செய்து கொண்டு அந்த மீண்டும் சனாதனம் கோலோச்சுகின்ற காலத்தில் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் வருகிறார்கள். ஐயா வைகுண்டரை தொடர்ந்து அந்த நூற்றாண்டு முழுவதும் ஒரு கலக குரல்கள் இயக்கங்கள் எழுகின்றன. நீங்கள் கேட்டீங்க என்ன திருவாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன பிரச்சனை இருந்துன்னு. எங்கேயாவது தென் தமிழகத்திலெல்லாம் கூட தொட்டால் தான் தீட்டு என்று இருந்தது. அங்கு கண்டாலே தீட்டு, நீங்கள் கண்டாலே தீட்டு என்று ஒரு சக மனிதனை, உங்களுக்கு இருக்கிற அதே ஜீன் தான் எனக்கும் இருக்குது. ஒரு சக மனிதனை கண்டால் தீட்டு என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கும். தலைக்கு வரி, மார்பகத்திற்கு வரி பெண்களுக்கு. இன்னைக்கு கூட தோல் சில போராட்டம்லாம் நடக்கவே இல்லை. நங்கேலியினுடைய வரலாறு எடுத்து பாருங்க நீங்க. அது ஒரு லெஜண்ட். இவங்க மார்பகத்திற்கு வரி கேட்க சென்ற பொழுது தன் மார்பையை அறுத்து கொண்டு கொடுத்து தன்னை மாய்த்து கொண்ட ஒரு பேராளுமை, ஒரு கதை, மக்களினுடைய இதயங்களில் நிற்கின்ற ஒரு பெண் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பெண் நங்கேலி இன்றைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஐயோ அதெல்லாம் நடக்கல. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கிறிஸ்தவ மத மாற்றங்கள் நடந்தது. ஏதோ சொல்லுவாங்க, இல்லை இவங்கெல்லாம் கோதுமைக்கும் இதுக்கும் போய் தான் பால் பவுடருக்கு தான் வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு போய் உட்கார்ந்தா உடை போட்டுக்கொண்டு ஒரு கௌரவமாக இருக்கலான்னு வெள்ளைக்கார மிஷினரிமார் பிரிவி கவுன்சிலுக்கு போய் வாதாடி லண்டன்லேருந்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தால் தான் குறைந்தபட்சம் இந்த சர்ச்சுக்குள்ளேயாவது எங்களுக்கு மரியாதை கிடைக்கும்னு போனவங்க தான் நிறைய. ஸோ நீங்கள் இந்த மதம் மாறி போனாங்கன்னு யாரும் கோவிச்சிக்க கூடாது. அவ்வளவு சமூக ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்குது. ஏறக்குறைய 368 வரிகள் இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நெல் விதையாக வைத்திருக்க ஒரு வரி, நெல்லை நாற்றாக வளர்ப்பதற்கு ஒரு வரி, அதை நீங்கள் நடவு செய்ய வேண்டும் என்றால் வரி, அறுவடை செய்வதற்கு ஒரு வரி, நீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் அதற்கு வரி, பனையேற வருகிறீர்கள் என்றால் பனையேறுவதற்கு ஒரு மிருக்கு தடி என்று சொல்வார்கள், அதை வைத்திருப்பதற்கு வரி. இங்கே ஒரு ஏதோ ஒன்று வச்சு, அது பேர் எனக்கு மறந்துட்டேன், அதற்கு ஒரு வரி. அப்புறம் இந்த இடுப்பில் ஒன்று போடுவாங்க, திலாப்புன்னு ஒன்று போடுவாங்க, அந்த திலாப்புக்கு ஒரு வரி. நீங்கள் பதநீர் இறக்கி வந்தால் பதநீருக்கு ஒரு வரி. அந்த பதநீரை நீங்கள் காய்ச்சி கருப்பு கட்டியாக ஏதோ மாற்றினீர்கள், அதற்கு தனி வரி. இந்த மக்கள் எப்படி நீங்கள் வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இது ஒரு பக்கம் காணாமை. நான் தான் சொல்ல, முடியேறும் பெருமாள் என்று பெயர் வைக்க வரும், ஒரு பெயர் வைப்பதற்கு பெற்ற பிள்ளைக்கு பெயர் சூட்டுகின்ற உரிமையை கொடுக்காத ஏன்னா இன்னைக்கு இந்த ரிவிஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, ஏதோ வெள்ளக்காரன் மட்டும் வந்துதான் இங்க எல்லாம் அவன் தான் நம்ம எல்லாம் நாசமாக்கினா,
ஏன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து தான் எல்லாத்தையும் நாசமாக்கினான்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் முன்னாடி போய் பாரு, பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இதெல்லாம் எடுத்து சொல்ல 368 வரை அப்படியெல்லாம் வெள்ளைக்காரன்லாம் கொடுமையெல்லாம் பண்ணலை. ஒரு வெள்ளைக்காரனும் வந்து இந்தியாக்காரங்களை கண்டாலே தீட்டுன்னு சொல்லலை. ஏன்னா அவர் அந்த சதுர்வர்ணத்தோட வரல. இப்படிப்பட்ட ஒரு சதுர்வர்ண கொடுமையின் காலத்தில் ஒரு வெடிவெள்ளியாக வந்து அவரும் வள்ளலார் சுவாமிகளோடு நான் ஒப்படையா அவர் தான் முதல்ல வந்து சடங்கு சம்பிரதாயங்களே வேணான்னார். இறைவனை அரூபியாக பார்த்து அவர் ஒரு விஷ்ணு பக்தராக இருந்தவர் தான். விஷ்ணு பக்தராகத்தான் அவர் வைணவ ஒரு வழித்தடத்தில் வந்தவர்னு வச்சுங்களேன். வந்து இறைவனை நீங்கள் நேரடியாக வழிபடலாம் என்கின்ற அந்த பக்தி இயக்கத்தினுடைய சாரத்தை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வந்த ஒரு பெரும் தன்மை அவருடைய இயக்கத்திற்கு உண்டு. அதைவிட முக்கியமாக அவர் வெறும் ஒரு ரிலிஜியஸ் ரிஃபார்மர் அல்ல, இவர் சோஷியல் ரிஃபார்மர் ஆல்சோ. அந்த தலைக்கு கட்டு போட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் இடுப்பில் கட்டிட்டு இப்படி நிற்கணும். எஜமான்னு ஏமான்னு சொல்லுவாங்க. அந்த ஏமான்னா உயர் ஜாதியினரை கண்டால் அப்படித்தான் நிற்கணும். அதே போல் இப்படி நிறைய பழக்கங்கள், இந்த பழக்கங்களை எல்லாம் ஒழிப்பதற்காக, தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக, பிளாக் மேஜிக்ல எல்லாம் ரொம்ப மக்கள் நம்பிக்கை கொண்டு அச்சத்தில் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கிறது இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, த பவர் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சமூக ஆற்றுப்படுத்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட முக்கியமாக தாழ கிடப்பவர்களை தற்காப்பதே தர்மம். நீங்கள் என்ன அறம்னு சொல்கிறதோ தர்மம்னு சொல்ல வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கிற அந்த சமூகத்தை உயர்த்தி விடுவது தான் உயர்ந்த அறம், ஆன்மீகம் என்று சொன்ன பெரிய ஆளுமை ஐயா வைகுண்டர் அவர்கள். ஃபாதர், இந்த வேத காலத்தில் ஒரு கலக குரலாக ஐயா வைகுண்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அவரை வந்து ஒரு இந்து மதத்திற்குள் உள் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தொடர்ந்து இதே மாதிரி வள்ளலாருக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இப்போ குறிப்பாக ஐயா வைகுண்டரையும் நோக்கி அவர்களுடைய கரம் சென்றிருக்கிறது. இதை எப்படி ஃபாதர் முறியடிக்கிறது? அதாவது இதான் வந்து இந்த கேடுகட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், மன்னிக்கணும் ஏன்னா நான் அதை சொல்ல முடியும், நானும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வருகின்ற காரணத்தால் கேடுகட்ட சமூகங்களுக்கு எப்படி தங்களினுடைய வழித்தடம் இருந்தது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வகையில் ஓகே, இன்னைக்கு அவங்கள தாண்டி அரசியல் நடக்க முடியும், குறைந்தபட்ச இடமாவது கொடுக்குறாங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் என்னதான் இவங்க ஆட்டம் போட்டாலும் ஓபிசிஸ் பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய ஒரு மைய இல்லாமல் அரசியல் நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்கல்ல. அதில் தமிழ்நாட்டிலேயே கூட நீங்கள் யார் அண்ணாமலை அவர்களை வச்சா தான் அல்லது நாயனார் நாகேந்திரன் அவர்களை வச்சா தான் எங்கள் கட்சி வளர முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்கல்ல. ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட அது இருந்தாலும் கூட சமூக அளவில் என்னென்ன விலைகளை கொடுத்துருக்குறோம்னா இன்னைக்கு இந்த சமூகம் இணக்கப்பாடான சமூகமாக இல்லையா? இப்போ நான் உள்ளுக்குள்ளே வர்றப்போ வந்து என்ன ஜாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. தான் சார்ந்த சாதி என்றால் ஒரு வகையாக அணுகுவதும், தனக்கு கீழான சகுதி என்ற மனநிலை வந்து இன்னும் இங்கே இருக்கத்தானே செய்யுது. இதுதான் ஆக்சுவலி கேஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் பிராமண சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள குற்றம் சாட்ட நினைக்கிறாங்க. இல்லை, பிராமண சகோதர சகோதரிகளை விட இந்த சாதி என்பதை மிக மிக கேவலமாக அதை நிறைவேற்றுவது என்பது இடைநிலை சாதிகளும் அதுக்கு மேலான இருக்கிறவங்களும். குறைந்தபட்சம் பிராமண சகோதர சகோதரிகளாவது அவங்க திறமைக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கோம். நீங்கள் திறமையானவங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, உங்களை கொண்டாடுவாங்க, உங்கள் காலில் விழுந்து. இப்போ இசைஞானி காலில் விழக்கூடிய எத்தனையோ பிராமண சகோதர சகோதரிகளை நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். குறைந்தபட்சம் ஞானத்திற்காது. ஆனால் அந்த கேடுகட்ட இடைநிலை சாதிகள் இருக்குது, இன்னும் அந்த சதுர்வர்ண மனநிலையை இதை எதிர்கொள்ளாமல் தமிழ்நாடு முன்னாடி போக முடியாங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து பார்ப்பனியம் சொல்லியே இந்த ஊரை ஏமாத்துறது ரொம்ப நாளைக்கு இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்குள்ளே இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கிற ஒரு தலித் சகோதரனையோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சகோதரியோ ஒரு உனக்கு இணையான ஒரு மனுஷனாக பார்க்க முடியாத ஒரு நிலைமையை இதை கொண்டு வந்து வச்சிருக்கல. இதுதான் கேடு, இதுதான் இங்கே நிகழ்ந்த கேடு. இதை வந்து பூசி மெழுகிறதுக்காக தான் இந்த ரிவிஷனிஸ்ட்னு சொல்கிறான். இல்லை இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்மளெல்லாம் அவன் வந்தால் இதெல்லாம் நமக்கு இப்படி சொல்லி கொடுத்தா, நம்மளோட எல்லா நல்லதையும் கெடுத்ததெல்லாம் அவன் தான்னு சொல்லி. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உள்வாங்கி கொள்ளுதல்ங்கிறது, உள்வாங்கி செரித்தல். இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னா,
முதல்ல வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள இன்டிஃபரெண்டாக இருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை மூர்க்கத்தனமாக ஒழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா உள்வாங்கி காலி பண்ணிவிடுவோம். ஆமாம், இப்போ உங்களை உள்வாங்கி இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்து இந்த போஸ்ட் வாங்கி கொடுக்குறோம், இந்த போஸ்ட் வாங்கி கொடுக்குறோம், அது நீங்கள் வந்து ஒரு அக்கா ஆளுநர் எல்லாம் போனாங்கல்ல, இதே மாதிரி இந்த ஆளுநர் போஸ்ட்டு இது மாதிரி கொடுத்து அப்படியே காலி பண்ணி உங்களை விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த பேராளுமைகள்லாம் இவங்க உள்வாங்கிக்கிற காரணம் சமூக நீதி சிந்தனைகள் சிறக்கின்ற காலகட்டத்தில் இவர்களும் இந்து சமயத்தினுடைய ஒரு பெரும் சமூக நீதி குரலாக வந்தவர்னு உள்வாங்கி, ஆனால் அவங்கள சிறுதெய்வமாக தான் வச்சுருப்பாங்க. இவங்க என்றைக்குமே பெருந்தெய்வம் ஆக முடியாது, பெருந்தெய்வம் ஆகவே முடியாது. ஆனால் சிறு தெய்வங்களாக வச்சு இவங்களுக்குள்ள ஒரு இடத்தை இப்போ இன்னும் புரிகிறபடி அரசியலுக்கு இது சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தவன்னா ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை சொல்லலாம் இல்லையா. அவரும் ஐயா வைகுண்டர் சமூகத்திலேருந்து வந்தவர் தான். அவருடைய பொது வாழ்க்கைன்னா ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கை இருக்கும். 40 ஆண்டுனா கட்சிக்காகவே பாடுபட்டு உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்னு வச்சுங்களேன். கொள்கை ரீதியாக அவரிடம் நான் மாறுபடலாம், ஆனால் ஒரு மனிதராக அவர் மீது ஒரு நல்ல அளவற்ற மரியாதை உள்ளவன். ஆனால் அவர் ஒரு முறை ஏதோ ஒரு எம்ஓஎஸ் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் ஸ்டேட்டு கொடுத்தாங்க, இணையம் வச்சு. அவங்க எல்லாம் ஏதோ திறமை இல்லாதன்னு சொல்லல. ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு, பிஜேபிக்காக வளர்ச்சிக்காக என்ன மாணவ பருவத்திலிருந்தே அவங்க தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவங்களா? இல்லை. அல்லது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மாணவ பருவத்திலிருந்தே கட்சிக்காக இயக்கத்துக்காக கொடுத்தவங்களா? இல்லைல்ல. ஏன் குறைஞ்சபட்சம் இவருக்கு ஒரு ராஜ்யசபாவை கொடுத்து, ஏன்னா இவர் சார்ந்த சமூகம் தான் புத்தி கட்டு போய் இவங்களையும் வளர்த்து விட்ட, தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வளர்த்து விட்ட சமூகம், அதில் அந்த சமூகம் முக்கியமானது. தெற்கு பக்கத்தில் நாடார் சமூகம் மிக முக்கியமான சமூகம். சரி, அந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக வேணும் இவரை வந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு போய் ஒரு மந்திரியாக வச்சுருப்போங்கிற ஒரு எண்ணம் வருதா? சரி, தமிழிசை ஆளுநராக்கிட்டோமேன்னு சொல்கிறேன். சிரிக்கிறது அதுதான் என்னுடைய பதில்னு வச்சுங்க. அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு நவீன சாத்தியம், நவீன சதுர்வண்ணம் வரணும். ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து அந்த மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் இந்த புல் சாப்பிட்டுங்க கிளியராக தெரியுது இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் உயர்பீடம் எப்போதும் தயாராக இருக்கும். இப்போ 2Gயை கூட ஏன் அவங்களால வந்து ஆராசா அவர்கள் பொறுக்க முடியல? ஏன் நான் கலைஞர் நான் மதிக்கிறேன் அப்படின்னா, அறிவுத்துறையின் உச்சம் ஐடி துறை. அந்த ஐடி துறைக்கு விளிம்பு நிலை சமூகத்தினுடைய திமுகவிற்கு உள்ளேயே அறிவில் சிறந்தவர்கள் அன்றும் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததில்லை. இப்போ அதே இடத்துல வந்து ஒரு தலித் சமூகத்தை சாராத ஒருவர் இருந்திருப்பாரு. ஆனால் இன்னைக்கு வந்து வினோத் ராய் இவ்வளவு கணக்கெல்லாம் எத்தனை எண்ணிக்கையிலே கொண்டு வர முடியாத அளவுக்கு நோஷனல் லாஸ் வந்து இவ்வளவுக்கும் பிஎஸ்என்எல்லாம் நம்ம ஃபோன் ₹1 பேசுகிறோன்னா அதெல்லாம் கொண்டு வந்தது ஆராசா அவர்கள் தான். அவருடைய ஆளுமையை சிதைத்து இந்தியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல்வாதி என்பதை போல ஒரு தோற்றப்பாட்டையும் கற்பிதத்தையும் உருவாக்கி எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. இதுதான் பண்ணுவாங்க. மேலே எப்பவும் அவங்க தான் இருக்கணும். இது ஒரு நவீன சதுர்வண்ணத்தினுடைய காலம். அதனால் நம்ம விடுபட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் நியாயப்பாடுகள் வேணால் இவங்களெல்லாம் உள்வாங்கி நம்ம எல்லாம் ஒன்றுங்கிற அந்த பொய் தோற்றத்தை உருவாக்க வேண்டும். சொல்ல நம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, எங்களுக்குள்ள உரிமையை நீ கொடு, காஸ்ட் சென்சஸ் ஜாதி தான் அடிப்படைனா ஜாதி அடிப்படையில் நீ இல்லாத முடிவு பண்ணிட்டு அரசியல் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போ. நம்ம சொல்கிறோம் இல்லை, இஸ்லாமியர்கள் வேணான்னு சொல்கிறீங்க, வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. அல்லது கவுண்டர்களோ வன்னியர்களோ நாடார்களோ ஜாதியும் மதம் தான் உங்களுக்கு அடிப்படைனா அந்த அடிப்படையில் பிரித்து கொடுத்துட்டு போங்க. நம்ம ஏன் சொல்கிறோம்? இந்த பல்வேறு வழிகளில் தங்கள் மேலாண்மையை நிரந்தரமாய் நிறுத்தி வைப்பதற்கு இவர்கள் செய்கின்ற வித்தைகளில் ஒரு வித்தை தான் இந்த ஐயா வைகுண்டரையோ வள்ளலார் சுவாமிகளையோ நாராயணகுருவையோ அவர்கள் சாமிகளையோ உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு செயல். இதற்கு யார் ஒத்துழைக்கிறாங்கன்னா, இந்த கொஞ்சம் வசதி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த வசதி வந்தவங்களுக்கு நான் பெரிய ஆள்னு நான் ஒன்றும் இதுக்கு ஆக்சுவலி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது யார்? இடஒதுக்கீட்டால் பயன் பெற்று அந்த இடத்துல வந்திருக்காங்கல்ல. இப்போ நான் ஒரு தலித் சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் பலர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க.
ஒருத்தராவது வந்து அந்த சமூகத்தை, நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், அந்த சமூகத்திற்காக கடமையாற்ற விரும்புகிறேன். கிறிஸ்தாஸ் காந்தின்னு ஒருத்தர் மட்டும் தான் வெளிப்படையாக வந்தார். ஏன் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஸோ நம்ம எல்லாமே வந்து மீண்டும் சொல்கிறேன், இந்த பிராமண சகோதர சகோதரிகள் மீது பழியை போட்டுக்கொண்டு இந்த சமூகங்கள் தப்பித்து விட முடியாது. தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்கிறது கிடையாது. தாங்களே உயர் சாதியாக நினைத்து கொண்டு தங்கள் சமூகத்தின் அந்நியப்பட்டு ஒருத்தருக்கும் புரியாத பேரெல்லாம் வச்சு ஒருத்தருக்கும் புரியாத சடங்குகள் எல்லாம் செய்து, அதான் அன்னைக்கு வந்து அருள்மொழி சகோதரி அதில் கேட்டான், மெஹந்திங்கிறது யாருக்காது. உண்மையிலேயே இந்த நீங்கள் கொங்கு நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் நடத்தி நான் சொன்ன அழிந்து போன குடும்பங்கள் நிறைய. அவங்க நடத்துன மாதிரி நம்ம நடத்தணும், இவங்க நடத்துன மாதிரி நம்மளும் நடத்தணும். அந்த அளவுக்கு நடத்துகிறபடி வசதியாக இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, நடத்திட்டு போட்டோம். இல்லாதவங்க கடன் வாங்கியும் சேமித்து வைத்தது அனைத்தையும் செலவழித்தது. இதுதான் ஒரு வகையான பண்பாட்டு ஒரு 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 மேலாதிக்கம் நம்ம மேலே வந்து விழுந்திருக்குது. அதையெல்லாம் இன்னும் ஒரு விழிப்படைந்த ஒரு சமூக கல்வி மூலம் தான் இதெல்லாம் நம்ம சரிப்படுத்த முடியும். ஃபாதர், நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஃபாதர், இப்போ ஐயா வைகுண்டரை பொறுத்த அளவில் அவரை வந்து ஒரு சமூகத்திற்குள் சுருக்குகிற ஒரு மிகப்பெரிய முயற்சியும் நடக்கிறதா பார்க்க முடியுது. அதை தாண்டி அவரை ஏன் ஃபாதர் அது அந்த சமூகம், அதுவும் ஒரு ஒரு அது ஒரு 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 அந்த சமூகம் அதுக்கான வேலையை செய்யணும் இல்லை. இதுக்கு இப்போ சம்பாதிக்க தெரியுது, சேர்த்து வைக்க தெரியுது. இப்போ வேற ஆர்எஸ்எஸ் ஜாலரை தட்டிட்டு சுத்த தெரியுது. இது சமூகத்திலேருந்து இலக்கியவாதிகளை உருவாக்கணும், எழுத்து. இப்போ நீங்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அல்லது மடங்கள் அமைத்தார்கள். அந்த மடங்களுக்கு நிறைய செல்வங்கள் சேர்ந்தது. அந்த செல்வங்களை கொண்டு பதிப்பு செய்தார்கள், பரப்புரைகள் மேற்கொண்டார்கள். நீங்கள் நம்ம ஐயா வைகுண்ட சாமிகளினுடைய அந்த பதிக்கு நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளவு இந்த அந்த சமூகம், அரசாங்கத்தை விடுங்க, அரசாங்கம் எவ்வளவு இந்த சமூகம் பண்ணியிருக்கணும். நீங்கள் மற்ற சமூகங்களே விடுங்க, இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களே போய் இன்னைக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபாயை வச்சு அதை ஒரு மிகப்பெரிய மடமாக மாற்றி ஐயா வைகுண்டனுடைய போதனைகளை அந்த நிலப்பரப்பு முழுவதும் பல வழிகளில் எடுத்து செல்கின்ற வேலையை செய்யணுமா வேணாமா? ஏன் செய்யலை? ஸோ நான் அந்த சமூகத்தின் மீது தான் குறை சொல்வேனே தவிர ஏனையவர்களை இப்போ மற்றவங்க செய்ய மாட்டாங்க. இங்கே சாதிங்கிறது இருக்குங்க, சாதிங்கிறது இல்லாமல் இல்லை, எல்லா சமூகத்துக்குள்ளேயும் சாதி இருக்குது. அப்போ இலக்கியம், பதிப்பு, பன்முக வெளிப்பாடுகள் இவற்றினூடாக சைவம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விட பெரும் பணியாற்றின ஐயா வைகுண்டர் அவர்கள் இன்னும் ஒரு விளிம்பு நிலை, ஒரு குறியீடாகத்தான் இருக்கிறார் என்றால் அதற்குள்ளும் ஒரு சாதியம் தமிழ். அது வந்து நீங்கள் பார்ப்பனியம்னே அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. பார்ப்பனியத்திற்கு கீழ் இருக்கிற பார்ப்பனியத்தை விட மோசமான பார்ப்பனியம். இப்போ நம்ம இதை எதிர்கொண்டு தான் ஆகணுங்க. இப்போ நீங்கள் நமக்கு இப்போ திமுகவிலேயோ அண்ணா திமுகவிலேயோ பிரச்சனை என்ன? பிராமணர்களா பிரச்சனை? திராவிட பிராமணர்கள் நிறைய வந்துட்டாங்க, அதான் பிரச்சனை. மனசுக்குள்ள டாமினேஷன் இருக்கும், யார் அவங்கள விட டாமினேஷன் ஃபீலிங் இருக்கும். ஆனா இவங்களை வந்து பிராமணர்களை திட்டியே இவங்களுடைய குழப்பை வந்து நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க. இதை எதிர்கொள்ளாமல் இதுக்காக என்னென்ன எதிர்வினை வரப்போதோ தெரியல எனக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? எல்லா பழிகளையுமே நீங்கள் அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க, உலக அளவுக்கு போயிட்டாங்க. வந்து இன்னைக்கு அவங்க விட்டு சென்றதை தூக்கி வச்சு கூத்தாடுகிற இந்த இடைநிலை சாதிகள், இடைநிலைக்கும் மேலாக இருக்கிற சாதிகள், இந்த சாதிகளினுடைய தங்களை அவங்க எவாலுவேட் பண்ணோன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்டுக்கு அவர் நாடார் சமூகமாகவே இருக்கட்டும். இந்த நாடார் சமூகம் அந்த பதியை வந்து இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக வச்சுருக்கணும் இல்லையா? இப்போ சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் மாதிரி நீங்கள் ஒரு நூற்பதிப்பு கழகம் வைக்கக்கூடாதா? அதை பற்றின சிந்தனைகளை தொடர்ந்து நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதா? எத்தனையோ வேலை செய்யலாம். அதனால் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றி, அரசனுடைய பொறுப்பின்மை என்பதை விட அந்த சமூகம் தோற்று போனதாகத்தான் நான் நினைப்பேன். அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைங்கிறத நான் பார்த்து வந்து அதே அந்த ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை, அதில் ஒரு தொகுப்பினர் ரபிக்கு பின்னாடி போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஃபாதர், நிறைவாக வைகுண்டரையாட்டேருந்து இந்த ஒரு செய்தியை தமிழ் சமூகம் இன்னைக்கு கற்றுக்கணுன்னா நீங்கள் என்ன ஃபாதர் சொல்லுவீங்க? சடங்கு சம்பிரதாயங்கள் ஒரு சின்ன அளவுக்கு வச்சுக்கலாம், அது ஒரு கலர்ஃபுல் மேட்ரு. இந்த கேக்குக்கு மேலே லேசாக அந்த மாதிரி இந்த ஒரு டாப்பிங் வைப்போம் இல்லைங்களா? அது வந்து ஒரு அதனால் கடவுள் வந்து சந்தோஷம் அடைகிறாருன்னா அவர் கடவுளே கிடையாது. அது நம்மளுடைய ஒரு வெளிப்பாடு. அடிப்படையில் இந்த சரணாகதி தத்துவம்னு சொல்கிறேன், நம்மை கடந்த ஒரு பேராற்றல் இருக்கிறது. அந்த பேராற்றலிடம்
பேராற்றிடம் சரணடைவதனுடன் நம்ம சொல்ல வேணாங்க. வந்து இப்போ நான் காரில் இப்போ நான் நாகர்கோவிலுக்கு டிரைவ் பண்ணுறேன்னா நானும் வந்து நான் ப்ரேயர் பண்ணாமல் நான் தொடங்குறது இல்லை, ப்ரேயர் பண்ணிட்டு தான் தொடங்குது. ஆனால் அந்த ப்ரேயர்னாலேயே எல்லா விபத்தும் தடுக்கப்பட்டு விடும் என்று நான் அந்த ப்ரேயரை பண்ணுறது இல்லை. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரேயருங்கிறது அப்படி ஒரு விபத்து நடந்தாலும் அதை தடுக்கிற நிலையில் நான் இல்லை. என்னை கடந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, இறைவா என்னை பார்த்துக்கொள். இவ்வளவு எனது உயரங்களையோ எனது எல்லைகளையோ எனது இல்லாமைகள் இயலாமைகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு செயலாகத்தான் என்னுடைய பிரார்த்தனையை பல நேரங்களில் நான் பார்ப்பதை தவிர இறைவனுக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு வணிகமாக நான் அதை மாற்றுவதில்லை. எனது சரணடைதல், இட்ஸ் மை சரண்டர். ஸோ ஐயா வைகுண்டரை பொறுத்தவரையும் ஏன் ஒரு பக்தி இயக்கம் என்பதோ அல்லது பக்தி மூமெண்ட்டினுடைய அடிப்படை என்பதோ சரணடைதல். அதை நம்ம இந்த சடங்கு சம்பிரதாயம் இன்னைக்கு ஐயோ எதுக்கெல்லாம் வந்து அந்த நேர்த்திக்கடனுங்கிறாங்க, இந்த நேர்த்திக்கடனுங்கிறாங்க. இதை நேர்த்தி செய்து உங்களுக்கெல்லாம் சரியாகும்னா எதுக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலு, எதுக்கு இந்த இவ்வளவு இதெல்லாம் எல்லாம் இந்த நீங்கள் டாக்டர்ஸ் மெடிக்கல் காலேஜோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டெல்லாம் மூடிவிட்டு ஒரு 1000த்துக்கு 1,00,000 சாமியாரங்களை உருவாக்கி விட்டால் போதுமே இல்லைங்களா? வந்து என்ன, ஸோ வைகுண்டர் சாமிகிட்ட அது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முதல் பாடம். ரெண்டாவது, அவர் தமிழ் மரபனுடைய ஒரு நெடும் ஒரே ஒரு ஜீன் மட்டும், ஒரு 2 ஜீன், இந்த அன்பென்னும் பெருங்கருணையும் மானுட சமத்துவமும் தமிழ் ஜீனில் வந்து சொன்னால் சோஷியல் ஜீனில் வருது. ஸோ அதே போல் அந்த வீரம் என்பது அறத்துணிவுன்னு இருக்கு இல்லைங்களா? நாம் ஆர்க்கும் குடி அல்லோ, அல்லது என்ன நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம். அந்த துணிவு அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து நிற்கின்ற துணிவு அவருக்கு வந்தது. 3, தாழ கிடக்கிறவர்களை தற்காத்து உயர்த்தி விடுவதே தர்மம் என்கின்ற அவருடைய அறைகூவல். இன்றைக்கும் அது பொருந்தும். இன்றைக்கும் நீங்கள் வெளியே பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம சமூக நீதி கொள்கைகளால் 3 வேளை உண்ண முடிகிறது கல்வி, ஆனாலும் ஒரு பெரும் இடைவெளி என்பது இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் என்கின்ற இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாகத்தான் இருக்கிறது. இந்த 3 செய்திகளையும் தான் முக்கியமாக பார்ப்பேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சதுர்வண்ண சனாதனத்திற்கு எதிரான கலக குரல் இன்று மிக மிக உறக்க தேவைப்படுகிறது. அதனுடைய குறியீடாகவும் அடையாளமாகவும் விசையாகவும் ஐயா வைகுண்டர் அவர்களை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் நிறைய மறைக்கப்பட்ட பேசப்படாத பக்கங்கள் நிறைய பேசுங்க. உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.